அந்த அருணகிரிநாதரை வியந்து பேசுவது, அவர் பெருமைக்குரியவர்னு சொல்றதுக்கு நிறைய சான்றுகள் சொல்லலாம். அதெல்லாம் ஒரு சாதாரண அணுகுமுறை. வாட் இஸ் ஹிஸ் ஸ்பெஷாலிட்டி, அவருடைய தனித்த அந்த ஜீவன் எதற்குள்ள உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு ரெண்டு செய்திக்கு பிறகு நம்ம உள்ள வந்து பார்ப்போம். அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, இலக்கியத்தில் வல்லவர். தேவாரம், திருவாசகம், தனக்கு முன்பிருந்த பல்வேறு நூல்கள் என்னென்ன உண்டோ அத்தனையும் நன்கு கற்றவர். தணிகை மணி செங்கல்வராய பிள்ளை அவர்கள் ஒரு அருமையான புத்தகம் எழுதியிருக்கிறார்கள், அருணகிரிநாதருடைய வரலாற்று ஆராய்ச்சி அப்படின்னு ஒரு புக்கு. அதுல எவ்வளவு தூரத்துக்கு அருணகிரிநாதருக்கு தேவாரம் மற்றைய தனக்கு முந்தைய நூல்கள், திருமந்திரம் போன்ற நூல்களில் எவ்வளவு பயிற்சி உண்டு என்பதை வரிக்கு வரி எடுத்து காட்டியிருக்கிறார். அவர் பாடியிருக்கிற வரி எவ்வளவு அவருக்கு முந்தைய ஆசிரியர்களுடைய இலக்கியத்தின் மீது நல்ல பயிற்சி இருக்கிறது என்பதற்கு அடையாளம். இவ்வளவு பயிற்சி உடையவர், இசையில் அதிக நாட்டம் உடையவர், கலைகளில் பெரிய விருப்பமுடையவர், திருவண்ணாமலையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மனம் சராசரியான மனிதர்களுடைய தேவைகளை போன்ற உலகியல் சிந்தனையிலே அதிக நாட்டமுடையதாக இருக்கிறது. இப்ப சில பேர் அருணகிரிநாதரை காப்பாற்றணும்னு நினைச்சு ஒரு கருத்து சொல்வார்கள். அருணகிரிநாதர் சிற்றின்பத்தில் நாட்டமுடையவர் போல் பாடுகிறார், அதெல்லாம் உண்மை கிடையாது, அதெல்லாம் நமக்காக அவர் பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்வார்கள். நம்ம உண்மைன்னு ஒத்துக்கணும். முதல்ல இந்த திருநீலகண்டர் கதை சொல்ற சில பேர் திருநீலகண்டரை பெயில் எடுப்பாங்க. எப்படின்னா, அவர் ஒன்றும் கெட்டுக்கிட்டுலாம் போலீங்க, சும்மா திருவழியா போனாரு, யாரோ ஒரு பொம்பளை எச்ச துப்பிட்டா அப்படின்னு சினிமா கதையை வச்சு திருநீலகண்டரை காப்பாற்றுக்கு ட்ரை பண்ணுவான். அவரை காப்பாற்றி உனக்கு என்ன போகுது? நான் என்ன சொல்றதுன்னா, அது மாதிரி கதைகளை எல்லாம் கூச்சம் இல்லாம அப்படியே சொல்லணும். அப்பதான் நம்மளுக்கு புத்தி வரும். அடே, அவ்வளவு மோசமா இருந்த அவரே மேல போயிட்டாருன்னா நாம போறது ஈஸி அப்படிங்கிற ஐடியா நமக்கு கிளியரா கிடைக்கும். இப்ப நமக்கு முக்கியம் அவங்க எப்படி இருந்தா என்ன, நாம வழியறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். நம்மளை விட மோசமா இருந்தாலே மேல வந்துட்டோம் அப்படின்னா நாமெல்லாம் பார்டர் லெவல் தான், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, டப்புன்னு அப்படியே எகிரி குதிச்சு அந்தாண்ட மேலே வந்துடலாம். நாம் மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையை ஊட்டுவதற்காகவாவது வரலாற்றை உள்ளது உள்ளபடி நாம் சொல்லுவதற்கு பழகணும். இல்லைன்னா சார், திருப்புகழ் எடுத்து படித்தா இவ்வளவு தூரத்துக்கு அதை ரசித்து எழுத முடியாது. அந்த மாதிரியான அனுபவம் அவருக்கு இல்லை அப்படின்னா அவரால் அதை எழுத முடியாது. மகா ரசிகன், கலா ரசிகன். நாட்டியத்தில், உலகியல்ல, இலக்கியங்கள்ல, அந்த சொல்லுல, கவிதையில, எல்லாத்திலையும் மகா ரசிகன் அருணகிரிநாத். ஆனா ஆற்றல் எவ்வளவு பெரிய ஆற்றல்னா, பின்னால் அவர் பாட வருகிற போது ஒலி நயத்தில் அவரை விஞ்சுவதற்கு இன்னொரு ஆள் வந்து பிறக்க முடியுமான்னு தெரியல. வாரியார் சுவாமி ஒரு சொற்பொழிவு சென்னை பல்கலைக்கழகத்தில் நடத்தி இருக்கிறார். செஞ்சல் உரைக்கோவைன்னு புஸ்தகமா வந்திருக்கு. அதுல அவர் சொல்றாரு, முத்துசாமி தீட்சிதர் பாடியிருக்கிறார், தியாகையர் பாடியிருக்கிறார், சியாமா சாஸ்திரி பாடியிருக்கிறார், கோபாலகிருஷ்ணய்யர் நிறைய கீர்த்தனை பாடியிருக்கிறார். நான் எல்லா மகான்களையும் நமஸ்காரம் பண்ணுகிறேன். அவர்களைப் போல ராகத்தை அருமையாக கீர்த்தனையிலே பாடக்கூடிய நபர்களை நீங்கள் பார்க்க முடியாது. அவர்கள் எல்லோரும் ராகத்தில் கவனம் செலுத்தினார்கள். ஆனால் ராகத்தில் அவர்கள் கவனம் செலுத்தினார்களே ஒழிய தாளத்தில் அருணகிரிநாதர் கவனம் செலுத்தியதை போல் வேறு யாரும் செலுத்தி இருக்க முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். ராக மாளிகை எத்தனையோ வித்வான்கள் பாடி இருக்கிறார்கள், தாள மாளிகை பாடிய ஒரே நபர் அருணகிரிநாதர் மட்டுமே. ஏன் எல்லா தாளமும் ஒரே பாட்டில் வர்றாப்புல பாடுறாரு சார். எத்தனை தாளங்கள் உண்டோ அத்தனை தாளங்களும் ஒரே பாட்டில் வர மாதிரி ஒருவர் பாடணும்னா எவ்வளவு அந்த தாளக்கட்டுல அவ்வளவு ஞானம் இருக்கணும். தத்தத்தன தத்தத்தன தன தத்தத்தன தத்தத்தன தன தத்தத்தன தத்தத்தன தன தனதான. இப்ப தத்தத்தனன்னு தொடங்கினா அதே ஒலிக்கட்டு தாளம் மாறாம வரணும். தந்தந்தன தந்தந்தன தனன்னா அதுக்குரிய அந்த ஒலி மாறாம அப்படியே வரணும். இந்த ஒலி தாள அந்த அந்த ரசனை, அந்த தாளத்தின் மீது அவருக்கு இருக்கிற ஈடுபாடு இருக்கு இல்லையா, அது ஒரு அசாத்தியமான பெரிய சிறப்பு. அருணகிரிநாதருடைய ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு எடுத்துக்காட்டு வாரியார் சாமி அந்த பேச்சில் சொல்றார். இப்ப வல்லினம்னு எடுத்துக்கிட்டான்னு வச்சுங்க, வல்லினம் வர்றாப்பிலேயே பாடுவார் அருணகிரிநாதர். தன்னுடைய திருப்புகள் யார் யாருக்கு பிடிக்குது அப்படி ஒரு பட்டியல் போடுறார். பக்தர் கணப்பிரிய நிறுத்த நடித்திடு பட்சி நடத்திய குகபூர்வ பச்சிம தட்சிண உத்தர திக்குள்ள பக்தர்கள் அற்புதம் என ஓதும். 4 திசையில இருக்கிறவங்களும் அவருடைய பாடலை பாராட்டுறாங்களாம். பக்தர் கணப்பிரிய நிறுத்த நடித்திடு பட்சி நடத்திய குகபூர்வ
பச்சிம தட்சிண உத்தர திக்குள பக்தர்கள் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவம் சத்த மிகுத்த திருப்புகழை சிறிதடியேனும் செப்பன வைத்துலகிற்பரவத் தெரிசித்த அனுகிரகம் மறவேனே. அப்போ வல்லினம்னு எடுத்துக்கிட்டார்னா வல்லினமாகவே அந்த ஒலி ஒழுங்கு வரும்படியாக பாடுகிற ஆற்றல் அருணகிரியாருடைய ஆற்றல். இப்ப மெல்லினம் எடுத்துக்கிட்டான்னு வச்சுங்க, மன்றாலம் கொந்துமிசை தெந்தனம் தெந்தன வண்டினம் கண்டு தொடர் குழல் மாதர். மன்றாலம் கொந்துமிசை தெந்தனம் தெந்தன வண்டினம் கண்டு தொடர் குழல் மாதர். அந்த பாட்டு எப்படி முடியுது? திங்களும் செங்கதிரும் அங்குலும் தங்குமுயர் தென்பரம் கிண்டிலுரை பெருமாளே தென்பரம் குண்டிலுரை பெருமாளே. அந்த மெல்லின எழுத்தை எடுத்துக்கிட்டா அப்படியே மெல்லின எழுத்தே வர்ற மாதிரி பாடுகிற ஆற்றல். இடையின எழுத்து எரல வழல இடையின எழுத்து எடுத்துக்கிறார் அப்படின்னா அல்லி விழியாலும் முல்லை நகையாலும் அல்லி விழியாலும் முல்லை நகையாலும் அல்லல் பட ஆசை கடலியும். எத்தனை அந்த இடையின எழுத்து வர்றாப்புல அந்த பாடல் அமைது பாருங்க. அல்லி விழியாலும் முல்லை நகையாலும் அல்லல் பட ஆசை கடலியும் எல்லாம் மெல்லின எழுத்தே வர்ற மாதிரி அந்த பாட்டை அமைத்து காட்டுகிறார். இதெல்லாம் மொழியில் அவருக்கு இருந்த வல்லமைக்கு அடையாளம். இது சடனா ஒரு நாள்ல வர முடியாது. நல்லா ஆழமா படித்தவர், இலக்கியங்களை கற்றவர், இலக்கிய அறிவு நலம் எல்லாம் உடையவர். ஆனால் விதிவசத்தால் அல்லது அந்த சரீரம் எடுத்த அந்த கர்ம வசத்தால் இந்த உலகியல் விஷயங்கள்ல கொஞ்சம் நாட்டம் உடையவர். அவருடைய அந்த ஒலி ஒழுங்கு எவ்வளவு அழகானது அப்படின்னா அந்த திருப்புகழை படிக்கிற போது அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். திமிர உததி அணைய நரக செனன மதனில் விடுவாயேல். இந்த பூமியில வந்து பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நாம சில சிறப்புகளோட இருக்கணும், குறைபாடோட இருக்கக்கூடாது. என்னென்ன குறைபாடோட இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறார். திமிர உததி அணைய நரக செனன மதனில் இடுவாயேல். இது நரக ஜனனம்னு சொல்றார். ஒரு சின்ன ஒரு சங்கடமான செய்தி ஒன்று உண்டு. நம்ம இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போக போறோம், நரகத்துக்கு போக போறோம் அப்படின்னு எல்லா ரிலிஜன்லையும் ஒரு தாட் உண்டு. ஆனா இன்னொரு சிந்தனை என்னன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாத சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போய் நம்ம எப்படி அனுபவிக்க போறோம், சொர்க்கம் நரகம்னு ஒண்ணு அந்த அந்த அந்நியத்துல உண்டான ஒரு டவுட் உண்டு. இதுக்கு பதில் சொல்ல பல பேர் பயப்படுவாங்க. இந்த பூமியில் நாம் அனுபவிக்கிற துன்பங்கள் தான் நரகம், இந்த பூமியில் நாம் அனுபவிக்கிற இன்பங்கள் தான் சொர்க்கம். தனியா ஒரு உலகத்துல போய் கொஞ்ச நாள் அனுபவிக்க போறோம்னா ஒரு உண்மை தெரிஞ்சுக்கணும், பொறிப்புலன்கள் இல்லாமல் இன்ப துன்ப அனுபவம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த பொறிப்புலன்கள் இல்லாமல் இன்ப துன்பங்களை பற்றிய அனுபவங்கள் நிகழ்வதற்குரிய வாய்ப்பு கிடையாது. அதை மறைமுகமா அருணகிரிநாதர் அப்படி போற போக்குல சொல்றாரு. என்னன்னா, டே நரகம்னு ஒண்ணு எங்கேயோ தனியா போறோம் ஒன்னும் பயப்படாதடா, இந்த பூமியிலேயே மோசமான இடத்துல இருக்கிறத விட நரகம்னு ஒண்ணு உண்ட. ரொம்ப சிம்பிளா சொல்லட்டுமே, இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து 2 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தா அது சொர்க்கம். ஒரு 10 நிமிஷம் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல உட்கார்ந்து இருந்தீங்கன்னு வச்சுங்க, 3 விட ரொம்ப மோசமான நரகம் உண்டு. எது தெரியுங்களா? போலீஸ் ஸ்டேஷன், ஆஸ்பத்திரி, நீதிமன்றம். ஐயப்பன் பூஜா சங்கத்தை விட மிகச்சிறந்த சொர்க்கம் உலகத்தில் கிடையாது. திமிர உததி அணைய நரக செனன மதனில் இடுவாயேல். செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் அணுகாது. என்னென்ன இருக்கக்கூடாது? உறுப்பு குறைபாடு இருக்கக்கூடாது. உறுப்பு குறைபாடு இருக்கிறவங்கள குறை சொல்லதான் இந்த பாட்டை எடுத்துக்கூடாது, அது வேற. வாரியார் சாமி சொல்வாரு, ஐயா நமக்கு காது கொஞ்சம் கேட்கலன்னு வச்சுங்க, என்ன பெரிய சிக்கல், என்ன பெரிய சிக்கல். வாரியார் சொல்றார், பொண்டாட்டிட்ட ரகசியம் பேச முடியாதுறான்னு. நம்ம யோசிச்சிருக்கோமா இன்னைக்கு? ஏதோ ஒரு காதல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா பொண்டாட்டிட்ட ரகசியம் பேச முடியாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? ஒரு 10 பேர் இருக்கும்போது டப்புன்னு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா நமக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கிறது மனைவி. அப்புறம் என்ன பண்ணுவோம், டக்குன்னு அவன் தான் ஒன்று சொல்லலாம்னு நினைப்பான். அப்படின்னா வாரியார் சொல்றாரு பாருங்க, பெரிய சிக்கல் என்னன்னா ரகசியமே பேச முடியாதுரா அப்படிங்கிறார். இப்போ ஏதோ ஒரு உறுப்பு குறைபாடு இருக்கிற போது வாழ்க்கை என்ன ஆயிடுது? நரகமா மாறிடுது. மற்றவங்க நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் அணுகாது. அமரர் வடிவும் எப்படிடா இருக்கணும் அப்படின்னா, பர்சனாலிட்டி எப்படிடா இருக்கணும்? அமரர் வடிவும். அப்படி பார்க்கறதுக்கே அவரோட பர்சனாலிட்டியா நல்ல அருமையான உடை உடுத்துவது, சந்தோஷமான தோற்றம், பார்க்கறதுக்கு ஒரு அழகு, இதெல்லாம் சேர்ந்து அமையணும் இல்லையா? அமரர் வடிவும் அதிக குலமும், சிறந்த குலத்துல வந்து பிறக்கணும், அதாவது வாழ்க்கை முறை.
அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும் வரவே நின் அருளதருளி எனையும் மனதோட அடிமை கொளவும் வர வேண்டும். அல்ல அந்த திருப்புகழ் முடிகிற போது வெறும் ஒலிநயம் மட்டும் அருணகிரிநாதர் இல்லை. அவர் எந்த இடத்துல அவர் மிகப்பெரிய பிரில்லியண்டா விளையாடுவார் அப்படின்னா சில இடத்த நின்று ரசிக்கணும். பாருங்க, எனக்கு நரகம் போன்ற பிறவியில் இந்த குறைபாடுகள் இல்லாதபடி என் பிறவியை வாரியார் சொல்வார். இது பூஜையில் சொல்ல வேண்டிய திருப்புகழ் அப்படி, பூஜைன்னு ஒன்று பண்ணா இது பூஜையில் சொல்ல வேண்டிய திருப்புகழ் அப்படின்பா. ஏன்னா அமரர் வடிவும் உங்களுக்கு எப்படிப்பட்டது வேணும்னு முருகன்ட்ட கேட்டுள்ளாமா. அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவும் நிறையும். அந்த அறிவுக்கு அப்புறம் நிறை சொன்னார். ஏன்னா அறிவு இருந்தா பல பேருக்கு நிறை இருக்காது. நிறைனா சாந்தின்னு அர்த்தம். நிறைய அறிவு இருக்கும், பல பேருக்கு திருப்தி இருக்காது, நிம்மதி இருக்காது, சாந்தி இருக்காது, பூர்ணம் இருக்காது. அறிவும் நிறையும் வரவே நீனது அருளதருளி, உன்னுடைய அருளை எனக்கு அருளி. அடுத்த வார்த்தை அவர் எங்க பிரில்லியன்ட்ங்கிறதுக்கு அடையாளம். அப்படியே அதே மாதிரியான ஒலி ஒழுங்குல போகும், கொஞ்சம் நின்று கவனிக்கணும். எனையும் மனதோடு அடிமை கொள்ளவும் வர வேண்டும். என்னை என் மனதோடு அடிமை கொள்ள வர வேண்டும். என்ன ரகசியம் தெரியுங்களா? இந்த வார்த்தையை உடைச்சு சொன்னா பல பேருக்கு வருத்தமா இருக்கும். ஒன்னு, நீங்க மனசுக்கு அடிமையா இருக்க முடியும், இல்லைன்னா கடவுளுக்கு அடிமையா இருக்க முடியும். மனசுக்கும் அடிமையா இருந்துகிட்டு கடவுளுக்கும் அடிமையா இருக்கணும்னு நினைச்சா அது முடிகிற காரியமே இல்லை. யார் தன் மனதுக்கு அடிமையாக இருக்கிறானோ அவனால் ஒரு காலத்திலும் கடவுளுக்கு அடிமையாக ஆகவே முடியாது. ஏன்னா நம்முடைய மனது சரியான பாதையில் நம்மளை போக விடாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நீங்க உடம்பு சொல்ற வழியில கூட போலாம். இந்த வார்த்தை யாரும் சொல்ல மாட்டாங்க. உடம்பு சொல்ற வழியில கூட போலாம், மனசு சொல்ற வழியில போக கூடாது. அது என்ன சார் உடம்பு சொல்ற வழின்னா? இப்ப நான் பேசிக்கிட்டே எனக்கு ஒரு தாகம் எடுக்குதுன்னு வச்சுங்க, உடம்பு சொல்லுது தண்ணி தவிக்குதுடா, தண்ணியை குடிச்சு தொலைடா அப்படின்னு உடம்பு சொல்லுது, தாகமா இருக்கு அப்படின்னு வச்சுங்க. அப்ப உடம்பு தாகமா இருக்குன்னு சொல்றத நம்ம கேட்டா ஒன்னும் தப்பு இல்லை, ஒன்னும் தப்பு இல்லை. பாருங்க, தாகமா இருக்கு தண்ணியை குடிக்கலாம்னு உடம்பு சொல்லும், தண்ணியை குடிச்சா தப்பு இல்லை. தாகமா இருக்கு கொக்கோ கோலா குடிக்கலாம்னா மனசு சொல்லும். இதான் வித்தியாசம். மனசுக்கும் உடம்புக்கு என்ன வித்தியாசம்னா, தாகமா இருக்கு தண்ணி குடிச்சுக்கோ, அதோட உடம்பு நிறுத்திடும். தாகமா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கொக்கோ கோலா குடிக்கலாமா அப்படின்னா அது மனசோட வேலை. உங்கள் உடம்பின் பாஷையை கேட்க பழகுங்கள், உங்கள் மனதின் பாஷையை நிராகரிக்க பழகுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான சூத்திரம் அதற்குள் இருக்கிறது. நம்ம உடம்போட பாஷையை கேட்டா தப்பு இல்லை. களைப்பா இருக்கு தூங்க போகணும் அப்படின்னா உடம்பு சொல்லும் தூங்க போயிடலாம். நீங்க களைப்பா இருக்கு தூங்க போகணும்னு நினைக்கிற போது ஐயோ டிவியில அருமையான ப்ரோக்ராம் போகுது அப்படின்னு உட்கார்ந்தீங்கன்னா அவுட்டு. அது மனசு சொல்லுது பார்த்தா என்ன அப்படின்னு. அப்ப உடம்பின் பாஷையை பின்பற்றுகிறவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், மனதின் பாஷையை பின்பற்றுகிறவர்கள் இந்த உலகத்தில் நோய்களால் துன்பப்படுகிறார்கள். இப்ப என்ன சொல்ற அருணகிரிநாதர், எனக்கு ப்ராப்ளமே வேற ஒண்ணும் இல்லப்பா, என் மனசு. நீ என்ன அடிமை கொள்றேன்னு என்ன மட்டும் நீ கூட்டிட்டு போனா பிரயோஜனம் இல்லை. என்ன வார்த்தை பாருங்க, அருளதருளி எனையும் மனதோடு அடிமை கொள்ள வர வேண்டும். என்ன என் மனசோட சேர்த்து நீ வாங்கிக்கணும். இப்ப சில பேர் நீங்க சொல்லும் போது இவரை நீங்க வேணா கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னா, அவரை கூட்டிட்டு போகலாம், ஆனா அவர் அதை விட்டுட்டு வந்தா கூட்டிட்டு போகலாம் அப்படிம்பாங்க. அவர் ஏதோ ஒரு ப்ராப்ளமான ஒரு விஷயம், ஒரு நாய் வளர்ப்பான் சில பேர், இவனை வீட்டில் வச்சுக்கிறதே கஷ்டம், அவன் நாயையும் கொண்டாந்து வச்சுக்கணும்பா, அதையும் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்பா. அந்த நாயை விட்டு ஒரு சொல்ல, அப்புறம் வேணா அவனை கூட்டிட்டு போறேன் அப்படின்பா. இப்ப ஒரு நபரை நம்ம நிராகரிக்கிற போது அவர்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் ரொம்ப இடையூறா இருந்தா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி கடவுள் நம்மளை நிராகரிக்க வேண்டிய அவசியம் வருதுன்னு சொன்னா ஒரே ஒரு காரணம் என்னன்னா நம்ம மனசு தான். இந்த மனசு அப்படிங்கறத கையில வச்சிருக்கான் பாருங்க, இவனை கடவுளால ஏத்துக்க முடியாது. ஏன்? இது எப்ப என்ன கேட்கும்னு தெரியாது, இது எப்ப என்ன சொல்லும்னு தெரியாது, இப்ப இது என்ன மாதிரி டிமாண்ட் பண்ணும்னு தெரியாது. அப்ப இவனை வச்சுக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அருணகிரிநாதர் ரொம்ப அருமையா கிளவரா சொன்னார், என்ன நீ அடிமை கொண்டா போராது, அருளதருளி எனையும் மனதோடு அடிமை கொள்ள வர வேண்டும். என் மனசோட சேர்த்து என்னை அக்செப்ட் பண்ற மாதிரி நீ வர வேண்டும்னு கேட்கிறார். இதெல்லாம் அருணகிரிநாதருடைய திறமை, சாமர்த்தியம் அல்லது அனுபவம், வேறு வகையான மேன்மை என்றெல்லாம் பட்டியலிட்டுக் கொண்டே போலாம். ஆனா உண்மையாகவே அருணகிரிநாதர் நாம் சாதிக்க முடியாத காரியத்தில் என்ன காரியத்தை சாதித்தார், அல்லது அவர் ஞானம் அடைந்தார் அப்படின்னு சொல்றமே, அவர் ஞானம் அடைந்தார்னா என்ன அடைந்தார்?
பொதுவாக நாம் எல்லாருமே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஞானிகளை பற்றி சொல்லுகிற போது அவர் ஞானம் அடைந்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுறதுக்கு வேறு வார்த்தை இல்லாததுனால ஞானம் அடைந்தார்னு யூஸ் பண்ணுறமே ஒழிய